வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நுண்ணிய பொருளியல் தாள் 2ல் பகுதி 3ஆம் பகுதியில அலகு 8 மற்றும் அலகு 9ஐ பார்க்க இருக்கிறோம். அலகு 8ல் நலனை பற்றியும் அது சார்ந்த வளங்களின் ஒதுக்கீட்டு திறன் பற்றியும் காணவிருக்கிறோம். இந்த அலகு 8ல் நாம் பார்க்கவிருக்கிற பகுதிகள் என்னவென்றால், 1 நலன் என்றால் என்ன? எஃபிசியன்சி திறன் என்றால் என்ன? செயல்திறன் என்றால் என்ன? அதனுடைய வரைவிலக்கணம் என்பது யாது? அதோடு சேர்ந்த கருத்தாக்கங்கள் என்னென்ன உள்ளன? அந்த கருத்தாக்கங்களிலே உற்பத்தி திறன் ஒதுக்கீடு என்பதும், அதே மாதிரி தொழில்நுட்பத்திறன், செயல்திறன் ஒதுக்கீடு என்பதை பற்றியும், நிறுவனங்களிடையே எவ்வாறு வளங்களை திறனாக ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதை பற்றியும், அவுட்புட் மிக்ஸில் எவ்வாறு நாம் திறனை அடையவிருக்கிறோம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு நிறைவு போட்டி சந்தை நிறுவனத்தின் கீழ் எவ்வாறு இந்த ஒதுக்கீடு என்பது திறனாக செய்யப்படுகிறது என்றும், ஒரு நிறைவு போட்டி பொருளாதாரத்தின் கீழ் எவ்வாறு இந்த செயல்திறன் அடையவிருக்கிறது என்பதை பற்றியும், அதோடு மட்டுமல்லாது நல பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை விதியான காம்படிட்டிவ் பிரைசஸ் அண்ட் எஃபிசியன்சி, அதாவது போட்டி விலைகள் மற்றும் திறன் என்ற அடிப்படையிலே ஒரு அடிப்படை விதியை பற்றியும் நாம் விளக்கவிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிறைவு போட்டியின் எடுகோள்கள் எவ்வாறு தற்காலத்தில் விலகிச் செல்கின்றன என்பதை பற்றியும் இந்த அலகில் 8ல் காணவிருக்கிறோம். முதலாவது, செயல்திறன் என்றால் என்ன? செயல்திறன் என்பதை பரேட்டோ என்ற நல பொருளாதார நிபுணர் மிக அழகாக வரையறை செய்திருக்கிறார். அதாவது, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலை நாம் பிறரை பாதிக்கா வண்ணம் செய்ய இயலாது என்பதை பரேட்டோ என்ற நல பொருளாதார நிபுணர் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது, வித்தவுட் அஃபெக்டிங் anyone else it is not possible to benefit someone என்ற ஒரு வரைவிலக்கணத்தை நமக்கு தந்திருக்கிறார். திறமையான ஒதுக்கீடு என்று எப்பொழுது சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு செயலை செய்கிற போது அது பிறருக்கு நன்மை பயக்குவதாக இருக்க வேண்டும், நன்மை தர வேண்டும். ஆனால் அந்த நன்மையை உருவாக்க நாம் எவரையும் ஒரு மோசமான சூழலுக்கு இட்டு செல்லாமல் அது சாத்தியமில்லை என்பதை அவர் வரையறை செய்திருக்கிறார். அடுத்தது, நிறைவு போட்டியின் கீழ் ஒதுக்கீட்டு செயல்திறன், அலோகேட்டிவ் எஃபிசியன்சி எவ்வாறு நாம் அடையலாம் என்பதை பற்றி நாம் காணவிருக்கிறோம். நிறைய கருத்தாக்கங்கள் இதிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கருத்தாக்கம் உற்பத்தி திறன். உற்பத்தி திறன் என்றால் என்ன? எஃபிசியன்சி இன் ப்ரொடக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ உற்பத்தி என்பது திறனுடையதாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தொழில்நுட்பம் தரப்பட்டிருக்கிற போது நாம் குறைந்த செலவில் எவ்வாறு நாம் மிக அதிகமான உற்பத்தியை கொண்டு வருகிறோம் என்பதுதான் எஃபிசியன்சி இன் ப்ரொடக்ஷன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், அதே நேரத்தில் அந்த உற்பத்தியை அதிகரிக்க ஆகக்கூடிய செலவு என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வளங்களை நாம் திறனுடைய ஒதுக்கீடு என்று சொல்லலாம். இந்த வரைபடத்தை பார்த்தமையானால், இந்த ஏ என்ற புள்ளி என்பது பரேட்டோ எஃபிசியன்சி என்று சொல்லலாம். பரேட்டோ கருத்துப்படி உற்பத்தி திறனுடையது என்று சொல்லலாம், அல்லது ஒதுக்கீட்டு திறனுடையது என்று சொல்லலாம். இந்த வளைகோடு என்பது நமக்கு உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டில் 2 புள்ளிகள் உள்ளன, ஏ என்ற புள்ளி, பி என்ற புள்ளி. எக்ஸ் அச்சில் பணிகளை குறித்திருக்கிறோம், ஒய் அச்சில் பண்டங்களை குறித்திருக்கிறோம். இந்த ஏ என்ற புள்ளியில் 15 அலகுகள் பண்டங்களை தயாரிக்கிறோம். ஏ என்ற புள்ளியில் 22 அலகுகள் பணிகளை தயாரிக்கிறோம். பி என்ற புள்ளியை எடுத்துக்கொண்டமையானால் 25 அலகுகள் பணிகளையும் 11 அலகுகள் பண்டங்களையும் தயாரிக்கிறோம். இந்த ஏ என்ற புள்ளி என்பது நமக்கு அலோகேட்டிவ் எஃபிசியன்சி உடைய புள்ளி என்றும் சொல்லலாம்.
அதே மாதிரி பி என்ற புள்ளி அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி எப்படி அடையுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பண்டங்களை குறைவாக உற்பத்தி செய்து பணிகளை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புள்ளி தருகிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் நாம் பணிகளை அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு பண்டங்களின் உற்பத்தியை குறைக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப பரேட்டோ சொன்னது மாதிரி ஒரு பண்டங்களின் உற்பத்தியை குறைக்கிறதுனால தான் பணிகளின் உற்பத்தி அதிகரிக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இதனை பரேட்டோ எஃபிஷியன்சி என்றும் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது எஃபிஷியன்சி இன் டெக்னிக்கல் எஃபிஷியன்சி, தொழில்நுட்ப திறன் என்ற கருத்தாக்கம். தொழில்நுட்ப செயல்திறன் என்பதுதான் இந்த நல பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை கருத்து. இதுதான் ஒரு தேவை, ப்ரீ ரெக்விசிட் என்று சொல்லுவோம். அதாவது உள்ளீடுகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது என்பது ஒரு உள்ளீடு, முக்கியமான உள்ளீடு. அது மட்டுமல்ல, உழைப்பு பயன்படுகிறது, மூலதனம் பயன்படுகிறது, நிலம் பயன்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, தொழில்நுட்ப திறன் என்ற ஒரு உள்ளீடும் மிக முக்கியமான ஒரு முன் உதாரணமாக அல்லது முன் தேவையாக இருக்கிறது. அந்த தொழில்நுட்ப ரீதியாக திறன்மையை எவ்வாறு அடைவது என்பதை சொல்வது என்பதுதான் தொழில்நுட்ப திறன் என்பது. இந்த பரேட்டோ என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த டெக்னிக்கல் எஃபிஷியன்சி என்பதுதான் ஒரு செயல்திறனினுடைய ஆணிவேர், ஒரு முக்கியமான ப்ரீ ரெக்விசிட் என்று சொல்லுகிறோம். தொழில்நுட்பம் வளர வளர உற்பத்தியும் வளரும். அப்ப தொழில்நுட்பத்தில் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு தனிநபரோ அல்லது ஒரு தொழில் முனைவோனோ சிறந்து விளங்கினால் அவனுக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய திறனும் கூடவே வளரும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அடுத்தது, நிறுவனங்களிடையே திறம்பட ஒதுக்கீடு செய்தல். எப்படி நிறுவனங்களிடையே வளங்களை திறம்பட ஒதுக்கீடு செய்வது எப்படி என்பதுதான் இந்த வரைபடம் நமக்கு விளக்குகிறது. ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்தில் உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான பணியாக இருந்தால் அந்த உற்பத்தி என்பது திறம்பட செயல்படுகிறதா அல்லது அந்த உற்பத்தி திறனுடையதா அல்லது அந்த உற்பத்தி செய்ய நாம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய வளங்கள் திறனுடையதா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் டெக்னிக்கல் எஃபிஷியன்சி என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதாது. அதே மாதிரி உற்பத்தி எஃபிஷியன்சி, அதாவது உற்பத்தி திறன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதாது. அந்த உற்பத்தி திறனுடைய ஒதுக்கீடு என்பது வளங்களிடையே எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதையும் நாம் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வளங்களை பணிகளிடையேயும் பண்டங்களிடையேயும் உற்பத்தி செய்வதாக வைத்துக் கொள்வோம். ஒரு நிறுவனம் பண்டங்களையும் உற்பத்தி செய்கிறது, பணிகளையும் உற்பத்தி செய்கிறது. அப்ப இந்த பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்கிற போது வளங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன, அப்படி பகிர்ந்தளிக்கப்படும் போது உற்பத்தி உச்சநிலையை அடைகிறதா அல்லது ஒரு நிறுவனம் சமநிலை அடைகிறதா என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் அந்த ஒப்பீடு என்பது நல்ல பலனை தந்தால் அது திறனுடையது என்று சொல்லலாம். அதாவது சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு என்று சொன்னால் அந்த நிறுவனம் லாபத்தை ஈட்டுகிறது என்பது பொருள், அல்லது லாபம் தரக்கூடிய உற்பத்தியை செய்கிறது என்பது பொருள், அல்லது உற்பத்தி என்பது குறைந்த செலவில் இருப்பதால் அது லாபகரமாக இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்திலே நாம் ஒவ்வொரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல 2 OX என்பது ஒரு உற்பத்தி, OY என்பது இன்னொரு உற்பத்தி. அப்ப உற்பத்தியை பயன்படுத்துவதற்கு நாம் கேபிட்டலை பயன்படுத்துகிறோம், அதாவது மூலதனத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த I என்ற உற்பத்தி காரணியும் பயன்படுத்துகிறோம். அப்ப K-ஐயும் I-ஐயும் பயன்படுத்தி X எப்படி தயாராகிறது, Y எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த எட்ஜ்வொர்த் பாக்ஸ் டயக்ராம் என்று சொல்லுவோம், எட்ஜ்வொர்த் வரைபடம் என்று சொல்லுவோம். இந்த எட்ஜ்வொர்த் வரைபடத்துல X1 என்பது, அதே மாதிரி X2, X3, X4 என்பது X பண்டத்தினுடைய உற்பத்தி வளைகோடுகள். Y1, Y2, Y3, Y4 என்பது Y பண்டத்தினுடைய உற்பத்தி வளைகோடுகள். இந்த உற்பத்தி வளைகோடுகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லக்கூடிய புள்ளிகளை நாம் ஒதுக்கீட்டு திறனுடைய புள்ளிகள் என்று சொல்லலாம், அல்லது நிறுவனத்தினுடைய சமநிலை புள்ளிகள் என்று சொல்லலாம். உதாரணமாக X1 Y4 ஒன்றை ஒன்று தொட்டு செல்லக்கூடிய இந்த புள்ளி என்பது
பெரேட்டோ எஃபிஷியன்சி என்று சொல்கிறோம். அடுத்து இந்த புள்ளியையும் பெரேட்டோ எஃபிஷியன்சி என்று சொல்லலாம். அடுத்து அதாக இந்த புள்ளியையும், அதாவது Y2 அதே மாதிரி X3 இந்த 2 உற்பத்தி வளைகோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்லக்கூடிய தொட்டு செல்லக்கூடிய புள்ளியை நாம் பெரேட்டோ எஃபிஷியன்சி என்று சொல்லலாம். அல்லது Y1 X4 என்ற அந்த இரண்டும் தொட்டு செல்லக்கூடிய புள்ளியை நாம் திறனுடைய புள்ளி அல்லது நிறுவன சமநிலை புள்ளி என்றும் நாம் வரையறை செய்யலாம். சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிறுவனம் ஒரு பண்டத்தை தயாரிக்க அது அல்லது ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை பெருக்க அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இறுதிநிலை உற்பத்தி என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் குறிக்கிறது. இந்த குறைந்து கொண்டே வருகிற அந்த செயல்பாடு என்பதும் 2 நிறுவனங்களுக்கு இடையே அல்லது 2 பண்டங்களுக்கு இடையே அது ஒரு பொது சமநிலையை கொண்டு வந்தால் அது நாம் பெரேட்டோ எஃபிஷியன்சி என்று சொல்கிறோம். அதாவது திறமையான ஒதுக்கீட்டிற்கான நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பொருளின் உற்பத்தியில் எந்த ஒரு வளத்தின் விளிம்பு இயற்பியல் தயாரிப்பு நிறுவனம் அந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். எந்த புள்ளியும் எடுத்துக்கங்க, அங்க ஒய்யை தயாரித்தாலும் சரி அல்லது எக்ஸை தயாரித்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமும் ஒரே மாதிரியான உற்பத்தியை கொண்டு வரும். அப்படி அந்த நிலை எட்டினால் அந்த எட்டப்பட்ட நிலைக்கு பெயர் தான் ஒதுக்கீடு என்பது திறம்பட இருக்கிற புள்ளி என்று புரிந்து கொள்ளலாம். அல்லது நிறுவனங்களிடையே வளங்கள் மிக சரியான முறையில் திறம்பட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 4வது கருத்தாக்கம் வெளியீட்டு கலவையில் செயல்திறன், எஃபிஷியன்சியின் அவுட்புட் மிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது அவுட்புட்டை நம்ம ஒரு அவுட்புட்டை மட்டும் தயாரிக்கிறது இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீடுகளை தயாரிக்கிறோம். அப்படி தயாரிக்கிற போது ஒரு கலவை என்பது இருக்க வேண்டும். அப்ப ஒரு அவுட்புட் மிக்ஸ் என்றால் என்ன? அவுட்புட் மிக்ஸ் என்பது இட் இஸ் எ மிக்ஸ் ஆஃப் மோர் தேன் எ கமாடிட்டி, மோர் தேன் ஒன் ப்ராடக்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட உற்பத்தி பண்டங்களுடைய கலவையைத்தான் நாம் வெளியீட்டு கலவை என்று சொல்கிறோம். அப்படி வெளியீட்டு கலவையில் செயல்திறன் என்றால் என்ன? வளங்களுக்கான தொழில்நுட்ப திறமையானது ஒதுக்கீட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் நுகர்வோரால் அதிகம் கோரப்படுகின்றன. ரொம்ப முக்கியமானது. ஏன் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அது நுகரப்படுகிறது. அப்ப உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் எல்லாம் நுகரப்படுகிற போது நாம் 2 பக்கமும் சமநிலையை எட்ட செய்ய வேண்டும். உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளனும் பயனடைய வேண்டும், அதை நுகர்கிற நுகர்வோருக்கும் பயனளிக்க வேண்டும். ஆகவே 2 உற்பத்தியாளரும் நுகர்வோரும் ஒருவருக்கொருவர் ஒரு சந்திக்கிற புள்ளி, ஒருவருக்கொருவர் கை குலுக்கிற புள்ளி. அவரும் நன்றாக இருக்கிறார், உற்பத்தியாளரும் நன்றாக இருக்கிறார், நுகர்வோரும் நன்றாக இருக்கிறார், இருவரும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள் என்கிற புள்ளிதான் வெளியீட்டு கலவையில் செயல்திறன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த வரைபடத்தில் பார்த்தமையானால் இ என்ற புள்ளி என்பது அந்த அத்தகைய செயல்திறனை நமக்கு விளக்குகிற புள்ளியாகும். அதாவது எஃபிஷியன்சியின் அவுட்புட் மிக்ஸ் என்பது இ என்ற புள்ளி. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸ் அவுட்புட் என்பது எக்ஸ் அச்சில குறிச்சிருக்கிறோம், ஒய் அவுட்புட் என்பது ஒய் அச்சில குறிச்சிருக்கிறோம். பிபி என்பது ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்வ், அதாவது உற்பத்தி மாற்று வளைகோடு, உற்பத்தி வாய்ப்பு வளைகோடும் என்றும் சொல்லலாம். U1, U2, U3 ஆகிய 3ம் உற்பத்தி வளைகோடுகள், ஐசோகுவான்ஸ், சம உற்பத்தி வளைகோடுகள் என்று நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த இ என்ற புள்ளி என்பது உற்பத்தி சாத்திய வளைகோட்டை தொடுகிற புள்ளி. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டும் U2 என்ற சம உற்பத்தி வளைகோடும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லக்கூடிய புள்ளி தான் இ என்ற புள்ளி. அந்த இ என்ற புள்ளி அவுட்புட் மிக்ஸ்ல நாம் செயல்திறனை அடைகிறோம் என்பதை விளக்கக்கூடிய புள்ளி. ஏன் அதை செயல்திறனுடையது என்று சொல்றோம் அப்படின்னா, இ என்ற புள்ளியில இவ்வளவு எக்ஸை தயாரிக்கலாம் அல்லது இவ்வளவு ஒய்யை தயாரிக்கலாம். இப்ப உதாரணமா எஃப் என்ற புள்ளியை எடுத்து பாருங்க. எஃப் என்ற புள்ளியில ஒய் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது, எக்ஸ் என்பது மிக குறைவாக தயாரிக்கப்படுகிறது. அப்ப ஒய்யினுடைய உற்பத்தி மட்டும் அதிகமாகி எக்ஸினுடைய உற்பத்தி அதிகமாகாமல் இருக்கக்கூடிய நிலையை நாம் திறனுடைய செயல்திறனுடைய உற்பத்தி கலவை என்று நாம் சொல்ல இயலாது. எனவே நாம் இ என்ற புள்ளியை தெரிவு செய்தால் அந்த புள்ளி தான் நமக்கு செயல்திறனுடைய வெளியீட்டு கலவை புள்ளி என்பதை
வெளிக்கொணர்கிறது. எப்படி என்றால் இ என்ற புள்ளியில் இரண்டு பண்டங்களையுமே எக்ஸ் பண்டத்தையும் சரி ஒய் பண்டத்தையும் சரி இரண்டு பண்டங்களையுமே நாம் சமமாக உற்பத்தி செய்கிறோம். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிபி என்ற ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்வ் உற்பத்தி சாத்திய வளைகோடு சாய்வும் சம உற்பத்தி வளைகோட்டின் சாய்வும் இ என்ற புள்ளியில் சமமாக இருக்கிறது. சம உற்பத்தி வளைகோட்டின் சாய்வை நாம் என்ன கருத்தாக்கத்தை வைத்து அழைக்கிறோம்? எம்ஆர்எஸ், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோம். அப்ப the slope of the U2 iso product curve is called MRS and the slope of the product transformation curve PP is called MRTS, marginal rate of technical substitution. இப்ப இரண்டு பண்டங்களுக்கு இடையேயான மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்பதும் இரண்டு நுகர்வோர்களுக்கான இரண்டு பண்டங்களிலிருந்து பெறப்பட்ட நுகர்வோர் எச்சம் சமமாக இருக்கிறது என்று உணர்த்தக்கூடிய மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ற கருத்தாக்கமும் ஒன்றை ஒன்று தொடுகிற புள்ளியை நாம் இ என்ற புள்ளி என்று சொல்கிறோம். அதாவது ப்ராடக்ட் மிக்ஸில் எஃபிஷியன்சி அடைகிறோம் என்று சொன்னால் எதை உணர்த்துகிறது? எம்ஆர்டிஎஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எம்ஆர்எஸ் எக்ஸ் ஒய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடுத்த இதுல பாருங்க, ஒரு சந்தை நிறுவனத்தில் செயல்திறன், ஒரு போட்டி நிறைவு போட்டி என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிறைவு போட்டியிலே ஒரு சந்தை நிறுவனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சந்தை நிறுவனத்தில் எவ்வாறு எஃபிஷியன்சி என்பது அடையப்படுகிறது, எவ்வாறு செயல்திறன் அடையப்படுகிறது என்பதை விளக்குவது என்பதுதான் இந்த கருத்தாக்கம். இந்த பகுதியினுடைய நோக்கமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது உற்பத்தி திறன் என்றால் என்ன? ஒரு செயலை சரியாக செய்தல், அது உற்பத்தி திறன். உதாரணமாக இரு நபர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இரு நபர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒதுக்கீடு செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது ஒரு பலூனை ஊதுவது, ஒரு நிமிடம் கால அவகாசம் தருகிறோம் என்று வைத்துக் கொண்டோமே. ஆனால் இரண்டு நபர்களும் ஒரு பலூனை, இரண்டு பலூன்களை ஊதுகிறார்கள். அந்த பலூன் வெடிக்காமல் நமக்கு அது பெரிதாக ஆக வேண்டும். ஒருவர் 60 வினாடிகளில் ஊதி அது வெடிக்காமல் பார்த்துக் கொள்கிறார். ஒருவர் ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறார், ஆனால் ஒரு நிமிடம் முடியும் போது அந்த பலூன் வெடித்து விடுகிறது என்று சொன்னால் இந்த இரண்டு நபர்களிடையே யார் செயல்திறன் உடையவர் என்று சொன்னால் முதல் நபர் 60 வினாடிகளில் வெடிக்காமல் பலூனை ஊதியவர் தான் உற்பத்தி திறனுடையவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது சரியாக செய்திருக்கிறார். ஒதுக்கீட்டு திறன் என்றால் என்ன? வளங்களை ஒதுக்கீடு செய்கிற போது மிகச் சரியான முறையிலே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒரு பண்டத்திற்கும் இன்னொரு பண்டத்திற்கும் இடையே நாம் வளம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த வளம் இரண்டு பண்டங்களுக்கும் இரண்டு பண்டங்களை தயாரிப்பதற்கும் மிக உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லது வளங்கள் என்பது உற்பத்தியாளருக்கு செயல்படுவது மாதிரி உற்பத்தியாளருக்கு உறுதுணையாக இருப்பது போன்று நுகர்வோர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லது வேறு விதமாக கூற வேண்டும் என்று சொன்னால் உற்பத்தியாளருக்கு ஒரு சர்ப்ளஸ் உபரியை தருகிற அந்த அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி என்பது நுகர்வோருக்கும் ஒரு உபரியை தர வேண்டும். அப்படி தந்தால் அந்த ஒதுக்கீட்டை நாம் மிக செயல்திறனுடைய ஒதுக்கீடு என்று அழைக்கலாம். வளங்களின் மொத்த பயன்பாடு, அதாவது காரணிகளின் உள்ளீடுகளை எடுத்துக்கொண்டமையானால் ஒரு யூனிட் வெளியீட்டிற்கு சாத்தியமான மிக குறைந்த செலவில் விளையும் போது ஒரு நிறுவனம் உற்பத்தி திறனுடையது. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மிக குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் மொத்த பயன்பாடு மிக அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப எந்த புள்ளியில் ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த புள்ளியை நாம் நிறுவன சமநிலை புள்ளி அல்லது எஃபிசியன்ட் பாயிண்ட் என்று சொல்லலாம், செயல்திறன் புள்ளி என்று சொல்லலாம். அல்லது குறைந்த செலவில் மிக அதிகமான உற்பத்தியை தருகிற புள்ளியையும் நாம் அவ்வாறு அழைக்கலாம். இந்த வரைபடங்களிலே பார்த்தமையானால் நமக்கு மிக எளிமையாக புரியும். ஒரு நிறுவன சமநிலை என்பது நீண்ட கால சமநிலையை காட்ட வேண்டும். அதாவது உற்பத்தி என்பதை பி என்று வைத்துக் கொண்டமையானால் உதாரணமாக இந்த வரைபடத்திலே பாருங்கள், ஓபி என்பது
உற்பத்தி வெளியீடு. அந்த வெளியீட்டுக்கு நேரே பார்த்தோமேயானால் ஆவரேஜ் காஸ்ட் கோடு, இந்த ஆவரேஜ் கோடு இருக்கு இல்லையா, அதாவது ஏசி என்ற வளைகோட்டினுடைய மினிமம் பாயிண்ட் அது தொடுது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி மினிமம் விச் இஸ் ஈக்குவல் டு எம்சி. எம்சியும் இறுதிநிலை செலவும் அங்கே சமமாக இருக்கிறது. சராசரி செலவினுடைய வளைகோட்டினுடைய குறைந்தபட்ச புள்ளியையும் அது தொடுகிறது. எனவே ஈக்குவல் டு எம்சி என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஏஆர் எம்ஆர் தேவை கோடு எல்லாமே ஒரு படுக்கை கோடாக இருக்கிறது. அதாவது ஏஆரும் எம்ஆரும் சமமாக இருக்கிறது என்ற அடிப்படையில், ஏனென்று சொன்னால் நிறைவு போட்டியிலே விலை ஒரே மாதிரியாக இருப்பதால் ஏஆரும் எம்ஆரும் சமமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் ஏஆரும் எம்ஆரும் சமமாக இருக்கிறது. அப்ப ஒரு நிறுவன சமநிலையை நாம் குறிக்க வேண்டும் என்று சொன்னால் P is equal to, இந்த வரைபடத்தின்படி P is equal to minimum AC which is equal to MC which is equal to AR which is equal to MR என்று நாம் சொல்லலாம். அதாவது வெளியீடு என்பது குறைந்தபட்ச ஆவரேஜ் காஸ்டை கொண்டதாக இருக்க வேண்டும். அது இறுதிநிலை செலவுக்கு சமமாக இருக்க வேண்டும். இறுதிநிலை வருவாய்க்கும் இறுதிநிலை வருவாய்க்கும் சராசரி வருவாய்க்கும் சமமானதாக இருக்க வேண்டும். அப்படி இவை அனைத்தும் சமமாக இருந்தால் ஒரு நிறுவனம் நீண்ட காலத்தில் சமநிலையை அடைகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வரைபடத்திலே பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் எஃபிஷியன்சி இஸ் அச்சீவ்ட் அட் பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். பி என்பது இது ஈன்னு வச்சுக்கிறோம். அந்த பாயிண்டை ஈன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இ என்ற புள்ளி தான் நமக்கு உற்பத்தி திறனை தரக்கூடிய புள்ளி. அதாவது P is equal to minimum AC which is equal to MC which is equal to AR which is equal to MR என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த புள்ளியில பார்த்தோம் அப்படின்னா சராசரி செலவு என்பது குறைவாக உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குறைந்த செலவில் அதிக உற்பத்தி எந்த புள்ளியில் எட்டப்படுகிறதோ அந்த புள்ளியில்தான் உற்பத்தி திறனுடைய புள்ளி என்று நான் சொன்னது மாதிரி இந்த வரைபடமும் அதை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது இந்த வட்டமிட்ட புள்ளி, இந்த பெரிய வட்டமிட்ட புள்ளி தான் நமக்கு உற்பத்தி திறனை உடைய புள்ளி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இங்க பாருங்க, மார்க்கெட்டு இது ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த சமநிலை. இதே ஒரு சந்தை என்று இருந்தால், அங்காடி என்று வைந்தால் அது எப்படி சமநிலையை அடையும் என்று சொன்னால், பல நிறுவனங்கள் சேர்ந்தது என்பதுதான் ஒரு அங்காடி. ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை நாம் எந்த அடிப்படையில் நாம் சமநிலையை அடைய வைக்கிறோம் என்று சொன்னால், அக்கார்டிங் டு MC is equal to MR என்ற ஒரு நிபந்தனையை அடிப்படையாக வைத்துத்தான். அதாவது ஒரு சமநிலை என்று அடைய போது MC is equal to MR என்பது சமமாக இருக்க வேண்டும். இரண்டும் சமமாக இருந்தால் மட்டும் போதாது, ஏசியினுடைய மினிமம் பாயிண்ட்டை கட் பண்ணணும் MC. இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியானால் அது ஒரு சமநிலையை நிறுவனம் அடையும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே இது ஒரு அங்காடியாக இருந்தால், சந்தையாக இருந்தால், மார்க்கெட்டாக இருந்தால், அல்லது ஒரு பொருளாதாரமாக இருந்தால் எல்லா நிறுவனங்களும் சமநிலை அடையக்கூடிய புள்ளி என்று சொல்லுகிறோம். இப்போ உதாரணமாக நம்ம வகுப்பிலே ஒரு 50 நபர்கள் படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 50 நபர்களுக்கும் ஆசிரியர் நடத்தக்கூடிய இந்த கருத்து புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்திருந்தால் அது திறனுடைய வகுப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி புரிந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது என்று சொன்னால் வகுப்புக்கு புரிந்திருக்கிறது என்பது பொருளாகும். அதே போன்று அங்காடி சமநிலை என்பது அந்த அங்காடியில் இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் சமநிலை அடைந்திருக்கிறது என்ற பொருளை நமக்கு தருகிறது. அந்த அடிப்படையில் அங்காடி என்று வருகிற போது ஒட்டுமொத்த தேவைக்கூடும், ஒட்டுமொத்த அளிப்பு கூடும், ஒன்றை ஒன்று வெட்டி செல்லுகிற புள்ளியை நாம் உற்பத்தி திறனுடைய புள்ளி என்று சொல்லலாம். அதாவது சந்தை சமநிலை எவ்வாறு அடைய முடியும் என்று சொன்னால், எந்த புள்ளியில் மிகை தேவையோ மிகை அளிப்போ இல்லாமல் இருக்கிறதோ, அதாவது இரண்டும் சமமாக இருக்கிறதோ அந்த புள்ளியை நாம் சமநிலை புள்ளி என்று சொல்லலாம். அல்லது மார்க்கெட் ஈக்லிபிரியம் என்று சொல்லலாம், சந்தை சமநிலை என்றும் சொல்லலாம். இந்த வரைபடத்தில் பார்த்தோமேனால் டி என்ற புள்ளியும் எஸ் என்ற கோடும் ஒன்றை ஒன்று இந்த புள்ளியில் வெட்டி செல்கிறது. அப்பொழுது ஓபி என்ற விலையில் OQMKT என்ற அளவில் பண்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அப்ப விலை OP ஆக இருக்கும்போது பண்டம் OQ ஆக இருக்கிறது.
அப்ப இந்த புள்ளியில் சமநிலையை அடையக்கூடிய புள்ளி. சந்தை என்பது சமநிலையை அடைகிறது என்றும் சொல்லலாம். அப்ப ஒரு காம்படிட்டிவ் ஃபர்ம், பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் ஃபர்ம் இருக்கு அப்படின்னா, அது சமநிலையை அடையணும் அப்படின்னா எஃபிஷியன்சியை கூட்டணும். எஃபிஷியன்சி கூட்டுறதுனா என்ன செய்யறது? ஆவரேஜ் காஸ்ட்டை குறைக்கணும். ஆவரேஜ் காஸ்ட்டை குறைப்பதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கினால் அந்த புள்ளி சமநிலை புள்ளி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுவே சந்தையாக இருந்தால் ஒட்டுமொத்த தேவையும் ஒட்டுமொத்த அளிப்பும் நமக்கு சமநிலையில் இருந்தால் அந்த சந்தையை, அந்த சந்தை நிறுவனத்தை அல்லது அங்காடி நிறுவனத்தை சமநிலையை அடைந்த நிறுவனம் என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது நாம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்த எஃபிஷியன்சி என்பது எவ்வாறு எட்டப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு முழுமையான போட்டி, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கிற போது, நிறைவு போட்டி இருக்கிற போது ஒரு சந்தை பொருளாதார திறன் எவ்வாறு அடையப்படுகிறது? இதுக்கு நிறுவன திறன் எவ்வாறு அடையப்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஒரு பொருளாதார திறன் எவ்வாறு அடைகிறோம் என்பதை பற்றி பார்க்கிறோம். இப்ப பொருளாதாரம் என்று சொன்னால் 2 கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும். ஒன்று, பொருளாதாரத்தில் வாழுகிற மனிதர்கள், தனி மனிதர்கள், அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பொருளாதாரத்தில் உள்ள வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அந்த வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாம் பண்டங்களை தயாரிக்கிறோம் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த சமநிலையை அல்லது இந்த பொருளாதார திறன் என்பது எட்டப்படுகிறதா அல்லது எட்டப்படவில்லையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப முதல் படிநிலை அல்லது நிபந்தனை என்று சொன்னால், ஒரு சந்தை பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து தனிநபர்களுக்கும் உணவு சரிவர கிடைக்க வேண்டும். அல்லது உணவுன்னு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உணவு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கணும், அல்லது எல்லாருக்கும் உணவு சம அளவில் கிடைக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? சம அளவில் உணவு எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த தனிநபர்கள் அனைவரும் சமநிலையை அடைகிறார்கள், அனைவரும் திருப்தி அடைகிறார்கள் என்று பொருள். எனவே இண்டிவிஜுவல் ஈக்விலிபிரியம் இஸ் அட்டைன்ட். இரண்டாவது, நிலம் என்பது மாறாமல் இருக்கு. நிலத்துல நம்ம ஏற்கனவே உணவை எடுத்துக்காட்ட எடுத்ததுனால ஒவ்வொரு நிமிடமும் நாம் வளங்களை பயன்படுத்தி இந்த உணவை தயாரிக்கிறோம். அப்படி உணவை தயாரிக்கும் பொழுது உணவு உற்பத்தி என்ன ஆகிட்டே வருது? மார்ஜினல் ப்ரொடக்ஷன் குறைந்து கொண்டே வருகிறது, இறுதிநிலை உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, அனைத்து தனிநபர்களும் உணவு சமமாக பரிந்துரைக்கப்படுகிறது. இரண்டாவது, நிலத்தில் தயாரிக்கப்படும் உணவு என்பது காலம் ஆக ஆக அல்லது நிலத்தின் அளவு மாற மாற குறைந்து கொண்டே வருகிறது என்ற இன்னொரு எடுகோளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கூடுதல் உற்பத்திக்கும் கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடு என்பதும் குறைந்து கொண்டு வரும். அப்போ உற்பத்தி மட்டும் குறையவில்லை, அந்த உற்பத்தியை நுகருகிற போது ஒரு தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடும் குறைந்து வருகிறது என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 எடுகோள்களை மனதில் வைத்துக் கொண்டால் ஒரு சந்தை பொருளாதாரம் எவ்வாறு திறனுடைய பொருளாதாரமாக மாறும், அல்லது ஒரு நிறைவு போட்டியாக இருக்கிற போது ஒரு பொருளாதாரம் எப்படி திறனுடைய வகையிலே வளங்களை பகிர்ந்தளிக்கும் என்று நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த வரைபடத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்க முயலுகிறேன். இந்த வரைபடத்தில் பார்த்தமையானால், மார்ஜினல் யூட்டிலிட்டி கோடு மேலிருந்து, அதாவது பி என்ற கோடு மேலிருந்து கீழ் நோக்கி, அதாவது சமமார்க்கு குறையுது, சமமார்க்கு குறையுது, சமமார்க்கு குறையுது. ஒட்டுமொத்தமா அதனுடைய ட்ரெண்டரை பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து வருகிறது. அதே போன்று மார்ஜினல் காஸ்ட் சப்ளை கோடு என்பது ஏல இருந்து ஆரம்பிச்சு கீழிருந்து மேல் நோக்கி சரிந்து செல்கிறது. அப்ப இங்க ஒட்டுமொத்த பொருளாதாரம் என்றால் என்ன? ஒட்டுமொத்த சந்தை பொருளாதாரம். ஒட்டுமொத்த சந்தை என்பது என்ன? அந்த சந்தையின் கீழ் இயங்கக்கூடிய தனிநபர்களுடைய தொகுப்பு. அப்ப டிடி என்பது சந்தை
தேவை கோடு, SS என்பது சந்தை அளிப்பு கோடு, அல்லது வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் SS என்பதற்கு இன்னொரு பெயர் இறுதிநிலை செலவு வளைகோடு. DD என்பதை தேவை கோடு என்றும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது இறுதிநிலை பயன்பாட்டு கோடு என்றும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த அளிப்பு என்பதும் அடுத்து வர வர என்ன ஆயிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே வருது. அப்ப 2 எடுகோள்களும் இங்கே பூர்த்தியாகின்றன. முதல் எடுகோள் என்ன, தனிநபர்கள் இருக்கிறார்கள். அப்ப தனிநபர்களும் இங்கே இருக்கிறார்கள். அந்த தனிநபர்களுடைய ஒட்டுமொத்த கோடு தான் தேவை கோடுமாக அளிப்பு கோடுமாக நாம் இங்கே வரைந்திருக்கிறோம். இங்கே E என்ற புள்ளியை எடுத்துக்கொண்டோமேயானால் E என்ற புள்ளியிலே நாம் எவ்வளவு தயாரிக்கிறோம், Q' என்ற அடிப்படையில் நமக்கு இறுதிநிலை பயன்பாடு என்பது கிடைக்கிறது. எவ்வளவு தயாரிக்கிறோம், OQ அளவு தயாரிக்கிறோம். Q', அளவு உற்பத்தி, இறுதிநிலை உற்பத்தி கிடைக்கிறது, அல்லது இறுதிநிலை செலவு கிடைக்கிறது. அப்ப E என்ற புள்ளியில் இறுதிநிலை செலவும் இறுதிநிலை பயன்பாடும் உற்பத்தியும் சமமாக இருக்கிறது என்று பொருள். அப்ப P is equal to MU which is equal to MC. அப்ப இந்த புள்ளியில தனிநபர்கள் மட்டும் சமநிலை அடையவில்லை, ஒட்டுமொத்த பொருளாதாரமும் திறனுடையதாக இருக்கிறது, சமநிலை அடைந்திருக்கிறது. எப்படி சொல்றோம், ஒரு பொருளாதாரத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள், ஒரு பொருளாதாரம் என்று சொன்னால் வாங்குவோர்களும் இருப்பார்கள், விற்போர்களும் இருப்பார்கள். வாங்குவோர்களுக்கு ஒரு உபரி கிடைத்தால் அது நல்லது என்று நாம் முடிவுக்கு வரலாம். அதே போன்று உற்பத்தியாளருக்கு சர்ப்ளஸ் கிடைச்சா அது நல்லது அப்படின்ற முடிவுக்கு வரலாம். அப்ப உற்பத்தியாளரும் பயனடைய வேண்டும், அதே மாதிரி நுகர்வோரும் பயனடைய வேண்டும். 2 நபர்களும் பயனடைகிறார்கள் என்பதை இந்த வரைபடம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. எப்படி புரிந்து கொள்வது, உதாரணமாக இந்த BE இந்த முக்கோணம் இருக்கிற இந்த அளவு, இது கன்சியூமர் சர்ப்ளஸ். தேவை கூற்றுக்கு கீழே உள்ள பகுதியை நாம் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்று சொல்கிறோம். அதே போன்று அளிப்பு கோட்டிற்கு கீழே உள்ள பகுதி E, சமநிலை புள்ளிக்கும் அளிப்பு கோட்டிற்கும் கீழே உள்ள பகுதி EA, இந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். அப்போ ஒட்டுமொத்த சர்ப்ளஸ் எவ்வளவு, AEB என்பது. ஆகவே நாம் என்ன முடிவுக்கு வரலாம், நுகர்வோருக்கும் பயனளிக்கிறது, அதே போன்று உற்பத்தியாளருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திறனுடைய அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி என்பது இதிலே எட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். FF என்பது என்ன, அது ஒரு செங்குத்து கோடு. செங்குத்து கோடு என்பது நமக்கு பயனற்ற கோடு, அதை நாம் தெரிவு செய்ய முடியாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் இந்த அலகு 8 நாம் என்ன பார்த்திருக்கிறோம், நலன் என்பது எவ்வாறு பேணப்படுகிறது. நலன் என்று சொன்னால் அது பொருளாதார நலனாக இருக்கலாம், அல்லது தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடாக இருக்கலாம். தனிநபர்களுக்கு இறுதிநிலை பயன்பாடு உச்சநிலை அடைந்தால் அவர் பயனடைகிறார், நலன் பெறுகிறார் என்று பொருள். அல்லது உற்பத்தியாளராக இருந்தால் உற்பத்தியாளருக்கு உபரி கிடைத்தால் அவர் பயனடைகிறார் என்பது பொருளாகும். நுகர்வோராக இருந்தால் நுகர்வோருக்கு ஒரு நுகர்வோர் எச்சம் கிடைத்தால் நுகர்வோருக்கு அது நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒட்டுமொத்த பொருளாதாரமாக இருந்தால் இருவருமே பயனடைகிறார்கள், அல்லது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் உற்பத்தி குறைந்த செலவில் அதிகமாக உற்பத்தி எட்டப்படுகிறது. எனவே பொருளாதாரத்தில் உள்ள உற்பத்தியாளருக்கும் லாபம் கிடைக்கிறது, நுகர்வோருக்கும் அதிக பயன்பாடு கிடைக்கிறது என்ற பொருளில் நாம் நல பொருளாதாரத்தில், நலன் சார் பொருளியலில் நலன் என்பதற்கும் வளங்களினுடைய பகிர்வு திறனுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் படித்தோம். இந்த வரைபடத்தில் பொருளாதார உபரி மற்றும் செயல்திறன், அதாவது எக்கனாமிக் சர்ப்ளஸுக்கும் எஃபிஷியன்சிக்கும் இடையில உள்ள தொடர்பு இந்த வரைபடத்தில் விளக்கப்படுகிறது. சமநிலை வளங்கள் அப்படின்னா என்ன, அலோகேஷன் என்பது ஈக்லிபிரியமா இருக்கு, அல்லது தேவை வளைவுகளுக்கு இடையே உள்ள ஒரு பகுதி. அதாவது சமநிலை என்றால் என்ன,
அளிப்பிற்கும் தேவைக்கும் இடையில் உள்ள பகுதி அல்லது சமநிலை பகுதி. அளிப்பும் தேவையும் சமமாக இருக்கக்கூடிய புள்ளியை நாம் சமநிலை புள்ளி என்று சொல்லுகிறோம். அதாவது நுகர்வோர் உபரி என்பதற்கும் உற்பத்தியாளர் நுபரி என்பதற்கும் இடைப்பட்ட உள்ள பகுதியை நாம் சமநிலை பகுதி என்று சொல்கிறோம். உதாரணமா இ என்ற புள்ளியை சமநிலை பகுதி என்று சொல்லலாம். சமநிலை பகுதி என்பது கீழே உள்ள பகுதி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், மேலே உள்ள பகுதி கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்ப நுகர்வோர் எச்சத்திற்கும் உற்பத்தியாளர் எச்சத்திற்கும் இடையில் உள்ள பகுதி அல்லது தேவை கோட்டிற்கும் அளிப்பு கோட்டிற்கும் இடையில் உள்ள பகுதி. அப்ப எக்கனாமிக் சர்ப்ளஸ் இருந்தால் அது எஃபிசியன்டான ஈக்லிபிரியம், எஃபிசியன்டான சமநிலை என்றும் நாம் முடிவுக்கு வரலாம். இதுதான் இதுல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதுல ஒரு அடிப்படையான கோட்பாடு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொருளாதாரத்தினுடைய முதல் அடிப்படை கோட்பாடு, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் என்றால் என்ன? அதனால் பரேட்டோ ஆப்டிமாலிட்டி தான். பரேட்டோ செயல்திறன், பரேட்டோ வளங்களின் திறமையான ஒதுக்கீடு என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளலாம். எம்ஆர்டிஎஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் என்ற பொருளுக்கும் ஒய் என்ற பொருளுக்கும் இடையே உள்ள அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்பதும், அதாவது பிபி என்ற வளைகோட்டின் சாய்வும், எம்ஆர்எஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய் என்ற இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்பதும், அதாவது யூ நாட் என்ற வளைகோட்டினுடைய சாய்வும், அதோடு மட்டுமல்ல பிரைஸினுடைய விகிதாச்சாரமும் பிஎக்ஸ் பை பிஒய்யும் சமமாக இருக்கிற புள்ளி இந்த புள்ளி. அப்ப இ என்ற புள்ளி தனிநபர்களுடைய சமநிலையை மட்டும் விளக்குவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இது உற்பத்தியாளர் சமநிலையும் விளக்குகிறது, நுகர்வோரும் சமநிலையும் விளக்குகிறது. அப்ப ஒரு பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர்களும் சமநிலையில் இருக்க வேண்டும், அனைத்து உற்பத்தியாளர்களும் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பொருளாதாரம் செயல்திறனுடைய பொருளாதாரம் என்று நாம் முடிவுக்கு வரலாம். அப்ப நலன் என்பது அங்கே எட்டப்படுகிறது. அப்ப இந்த இ என்ற புள்ளியில பார்த்தீங்கன்னா, ஓ ஒய் நாட் தயாரிக்கும் பொழுது, ஓ எக்ஸ் நாட் தயாரிக்கும் பொழுது அல்லது ஸ்டார் தயாரிக்கும் பொழுது, ஓ ஒய் ஸ்டார் ஓ எக்ஸ் ஸ்டார் தயாரிக்கும் பொழுது இ என்ற புள்ளி எட்டப்படுகிறது. அதாவது உற்பத்தியாளரும் சமநிலை அடைகிறார், எம்ஆர்டிஎஸ் எக்ஸ் ஒய், நுகர்வோர்களும் சமநிலை அடைகிறார்கள், எம்ஆர்எஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு பிஎக்ஸ் பை பிஒய். அப்ப இந்த வலதுபுறமா உள்ளது நுகர்வோர் சமநிலையை குறிப்பது, இடதுபுறமா உள்ளது உற்பத்தியாளர் சமநிலையை குறிப்பது. உற்பத்தியாளரும் நுகர்வோரும் சமநிலையை எட்டினால் அந்த பொருளாதாரம் செயல்திறனுடைய பொருளாதாரம், காம்படிட்டிவ் பிரைசஸ்ல தான் இது சாத்தியம். அப்ப போட்டி என்பது நிறைவு போட்டியாக இருந்தால் நல்லது என்று இந்த நல பொருளாதாரம் நமக்கு விளக்குகின்றது. அது மட்டுமல்ல, இந்த காம்படிட்டிவ் ஈக்லிபிரியத்திலிருந்து டீவியேஷன்ஸ் எப்படி நடைபெறும், போட்டி அனுமானங்களிலிருந்து விலகிச் செல்லுதல் என்னென்ன கருத்தாக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காம்படிட்டிவ் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் என்பது எப்பொழுது விலகிச் செல்கிறது என்றால், நாம் ஒரு 4 நிலைகளில் விலகிச் செல்வதை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைகுறை போட்டி, அபூரண போட்டி, நிறைகுறை போட்டி என்று வைத்துக் கொள்வோம். அதான் சரியான விளக்கம். அடுத்து எக்ஸ்டர்னாலிட்டிஸ், வெளிப்புறங்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட என்னுடைய கருத்தாக்கத்தில் அது புறவயம் என்று சொல்லுவேன். வெளியிலிருந்து வருகிற தாக்குதல் புறவயம், எக்ஸ்டர்னாலிட்டி. அடுத்து பப்ளிக் குட்ஸ், பொது பண்டங்கள். அடுத்தது இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன், அபூரண தகவல்,
அல்லது நிறை குறை தகவல். இந்த 4ம், அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், எக்ஸ்டர்னாலிட்டிஸ், பப்ளிக் குட்ஸ், இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன், இந்த 4ம் காம்படிட்டிவ் அசம்ப்ஷன்ஸ்ல இருந்து டீவியேஷன்ஸ் ஏற்படுவதை குறிக்கிறது. ஒன்னா பார்ப்போம். ஒண்ணு, நிறை குறை போட்டி. நிறை குறை போட்டி என்றால் என்ன? நிறைவு போட்டியினுடைய ஒரு எதிர்மறை தான் நிறை குறை போட்டி. அந்த நிறைவு போட்டியினுடைய எதிர்மறை என்றால் என்ன? நிறைவு போட்டி என்பது என்ன? அதிகமான வாங்குவோர்கள் இருப்பார்கள், அதிக எண்ணிக்கையில் விற்போர்கள் இருப்பார்கள். பண்டங்களும் பணிகளும் ஒரே மாதிரியான தயாரிக்கப்படும், விலைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும், விற்பனை செலவு இருக்காது, போக்குவரத்து செலவு இருக்காது. அப்ப அதற்கு எதிரானது என்று சொன்னால் வாங்குவோரும் விற்போரும் அதிக எண்ணிக்கையில் இருக்க மாட்டார்கள். இது விற்பவர்களின் எண்ணிக்கை மாறுபடும். ஒருவர் இருக்கலாம், அல்லது இருவர் இருக்கலாம், அல்லது சிலர் இருக்கலாம், அல்லது வாங்குவர் ஒருவர் இருக்கலாம், விற்பவர் ஒருவர் இருக்கலாம். இப்படி எதிர்மறையாக இருந்தால் அதற்கு நாம் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்று சொல்கிறோம். அதற்கும் நிறைவு போட்டிற்கும் இடையே நிறைய விலகல்கள் இருக்கும். அப்ப சமநிலை என்பது மாறும். அடுத்தது எக்ஸ்டர்னாலிட்டி. எக்ஸ்டர்னாலிட்டினா என்ன? உதாரணமா நம்ம வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் பக்கத்திலே இன்னொருத்தர் பாடம் நடத்துறாருன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு ஆசிரியர். அவர் என்னுடைய சத்தத்தை மீறி மிக அதிக அளவில் சத்தம் போட்டு பாடம் நடத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்னால் பாடத்தை சரிவர நடத்த முடியாமல் போகலாம், அல்லது மாணவர்களாகிய உங்களால் கவனிக்க முடியாமல் போகலாம். இதற்கு என்ன காரணம்? அருகாமை வகுப்பில் இருந்த ஆசிரியர் நம் வகுப்பிற்கு தொல்லை கொடுப்பது மாதிரி சத்தமாக நடத்தியது. இதுதானே? அப்ப தேர்ட் பார்ட்டி இம்பாக்ட் என்று சொல்லலாம். எக்ஸ்டர்னல் எஃபெக்ட், ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். அவர் நடத்துறது நம்மளை பாதிக்குது. அப்ப 3ஆம் நபருடைய பாதிப்பை நாம் வெளிப்புற தன்மைகள் என்று சொல்லலாம். அல்லது ஒரு நபரினுடைய நலனில் இன்னொரு நபர் எந்தவித பெர்மிஷன் இல்லாம தீங்கு செய்தால் அதற்கு பெயர்தான் எக்ஸ்டர்னாலிட்டி என்று சொல்கிறோம். நான் ஒருவர் வகுப்பிலே நுழைந்து பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அவரிடம் நான் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றுத்தான் அவருடைய வகுப்பை நான் எடுக்க வேண்டும் ஆசிரியராக. அதே போன்று மாணவர்களிடையும் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமல் நான் நடந்து கொண்டால் அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னாலிட்டி. இதுல நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். உதாரணமாக, இந்த எக்ஸ்டர்னாலிட்டி என்பது நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமானதாகவும் இருக்கலாம், அல்லது கெட்ட விதமாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அடுத்து பொதுப்பண்டங்கள். பொதுப்பண்டங்கள் என்று சொன்னால் உதாரணமாக பொது கல்வியை நாம் பொதுப்பண்டம் என்று சொல்லுகிறோம், சுகாதார நிறுவனங்களை பொதுப்பண்டம் என்று சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட்டை பொதுப்பண்டம்னு சொல்லலாம். பொதுப்பண்டங்கள் என்று சொன்னால் என்ன? நான் ரைவல்ரி. நானும் பயன்படுத்தலாம், இன்னொருத்தரும் பயன்படுத்தலாம். ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரி எல்லாருக்கும் பொதுவானது. லைப்ரரியை, நூலகத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். டிரான்ஸ்போர்ட்டை பணம் கொடுக்குற யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ நான் ரைவல்ரி. அப்போ நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றை பயன்படுத்தினால் அது இன்னொருவனுடைய பயன்பாட்டை பாதிக்காது. இன்னொன்று, கூடுதல் நபர்கள் பூஜ்ஜிய விலையில் அவற்றின் நன்மைகளை உட்கொள்ளலாம். அப்போ ஒரே பண்டம் தான் பொது பண்டம், அதை நிறைய பேர் பயன்படுத்தலாம். அதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? 0 தான். அப்போ எந்தவித செலவில்லாமல் சில பண்டங்களை அனைவரும் பொதுவாக பயன்படுத்தினால் அந்த பண்டங்களை பொது பண்டங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற போது அது நிறைவு போட்டியினுடைய அனுமானத்திலிருந்து விலகுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முழுமையற்ற தகவல். நிறைவு போட்டியில ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, வாங்குவோருக்கும் விற்போருக்கும் முழுமையான சந்தை தகவல் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். உற்பத்தியாளர்களுக்கு விலை எவ்வளவுன்னு தெரியாது,
விற்கிற விலை என்னன்னு தெரியாது, எவ்வளவு வாங்குவாங்கன்றது தெரியாது. அதே மாதிரி வாங்குவோருக்கு என்ன விலையில் இந்த பண்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பண்டம் தயாரிக்கப்பட்ட விலை என்ன, நமக்கு என்ன விலையில் விற்கப்படுகிறது, அப்ப இந்த விலை என்பது நமக்கு நியாயமான விலையா அல்லது கொள்ளையான விலையா, நமக்கு கொள்ளையெடுக்கக்கூடிய விலையா என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி தகவல்கள் இல்லாத நிலையைத்தான் நாம் இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். அரைகுறையான தகவல். அப்ப அந்த அரைகுறையான தகவல் என்பதும் நிறைவு போட்டியிலிருந்து விலகி செல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 8வது அலகுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நலன் என்பது பாதிக்கா வண்ணம் நாம் அனைவருக்கும் பொதுவான நலனை ஊக்குவிக்க வேண்டும். அப்படி ஊக்குவிக்கும் பொழுது எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்சி இன் டெக்னாலஜி, எஃபிஷியன்சி இன் மார்க்கெட், எஃபிஷியன்சி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அனைத்து முக்கியம். அது மட்டும் இல்ல, மார்க்கெட் ஃபார்ம்ல மார்க்கெட் நிறுவனங்களுக்கு சந்தை நிறுவனங்களிடையே வளங்களை பகிர்ந்தளிக்கும் போதும், அதே மாதிரி பொருளாதாரத்தில் வளங்களை பகிர்ந்தளிக்கிற போதும் நலனை மனதில் வைத்து வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. அதிலே பெரேட்டோ என்பவர் சொன்ன மாதிரி, நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியம் நன்மை பயக்க வேண்டும், குறைந்தபட்சம் ஒருவருக்காவது நன்மை வைக்க வேண்டும், யாருக்கும் அது தீங்கு விளைவிக்க வண்ணம் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இது 8வது. அடுத்து 9வது யூனிட்ல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எஃபிஷியன்சி ஆஃப் த மார்க்கெட் மெக்கானிசம், சந்தை பொறிமுறையின் செயல்திறன். இதுல மார்க்கெட் ஃபெயிலியூர் அண்டு ரோல் ஆஃப் த ஸ்டேட், ரோல் ஆஃப் த அரசின் பங்கு, சந்தை தோல்வியும் அரசின் பங்கும் என்பதை பற்றி பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம விவாதிக்கவிருக்கிறது பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல இருந்து, அதனுடைய எடுகோள்கள் இருந்து எவ்வாறு இந்த சந்தை முறை மாறி இருக்கிறது, வாங்குவோர்கள் விற்போர்கள் அனைவருக்கும், அனைத்து பண்டங்களுக்கும், அனைத்து சர்வீசஸுக்கும் ஒரே மாதிரியான அளவிலானதாக அதிக வாங்குவோர்கள் அதிக விற்போர்கள் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு போட்டி, நிறைவு போட்டி என்பது. அப்ப நடைமுறையில் நிறை குறை போட்டி தான் நிலவுகிறது. அந்த நிறை குறை போட்டி நிலவுகிற போது என்ன நடைபெறும்? சந்தை தோற்று போகும். சந்தை தோற்று போனால் அப்பொழுது அரசினுடைய பங்கு எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த 9வது அலகிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக இந்த நிறைவு போட்டியில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளிலிருந்து நிறைகுறை போட்டி எவ்வாறு விலகிச் செல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்ஸ். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்ஸ்ல விற்பவரின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து சிலராக மாறும். ஒருவர் மட்டும் விற்பனையாளர் இருந்தால் அதுக்கு பேரு முற்றுரிமை என்று சொல்கிறோம். இரு விற்பனையாளர் இருந்தால் அதுக்கு பேரு இருவர் முற்றுரிமை என்று சொல்கிறோம். ஒரே ஒருவர் வாங்குவர் இருந்தால் அதுக்கு பேரு மொனோப்சோனி, வாங்குவோர் முற்றுரிமை என்று சொல்கிறோம். 2 விற்பனையாளர்கள் இருந்தால் இருபக்க பைலேட்ரல் மொனோபொலி, ஒருவர் வாங்குவர் ஒருவர் விற்பவர் பைலேட்ரல் மொனோபொலி, இருபக்க முற்றுரிமை என்று சொல்கிறோம். ஆலிகாபொலி, சில்லோர் முற்றுரிமை என்று சொல்லுகிறோம். எடுத்துக்காட்டாக இந்திய ரயில்வே துறையையும் மின்சார வாரியங்களையும் நாம் மொனோபொலி என்று சொல்லலாம், அல்லது பப்ளிக் மொனோபொலி, பொது முற்றுரிமை என்று சொல்லலாம். இது ஒரு நிறைவு போட்டியிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒன்று. அப்ப மொனோபொலி இருந்தால், ஒருவர் மட்டுமே இருந்தால் அங்கு விலை என்பது கட்டுக்கடங்காமல் போகும் என்று நமக்கு புரிகிறது. இன்னொன்று டிவியேஷன் என்றால், இன்னொரு டிவியேஷன்னா என்னன்னா வெளிப்புறங்கள், வெளிப்புறவியங்கள், அதாவது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் நடக்கும். எக்ஸ்டர்னாலிட்டினா என்ன? ஒரு செலவு இருக்கு, அந்த செலவு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தனியார் செலவு, இன்னொன்று சமூக செலவு. சமூக செலவிற்கும் தனியார் செலவுக்கும் டிவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா, வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த நிலையை நம்ம எக்ஸ்டர்னாலிட்டி என்று சொல்லலாம். அல்லது ஒரு நபர்
இன்னொரு நபரின் செயல்பாட்டை பாதிக்கிற மாதிரி செயல்பட்டால் அதுக்கு பேரும் எக்ஸ்டர்னாலிட்டி தான். அந்த எக்ஸ்டர்னாலிட்டி நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். உதாரணமாக, ஒருவர் சோகமாக இருக்கிறார் என்றால் அப்பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியை கூட்டு பாட வைக்கிறோம் அப்படின்னா அவரு அந்த சோகமான மனநிலையிலிருந்து வெளியே வர்றாரு. அது நல்ல எக்ஸ்டர்னாலிட்டி. ஒருத்தர் சோகமா இருக்கும்போது அவரை மேலும் சோகமாக்குற மாதிரி சோகமான பாட்டு போட்டு அவருடைய மனநிலையை இன்னும் சோகமாக மாற்றினால் அதுக்கு பேரு கெட்ட எக்ஸ்டர்னாலிட்டி என்று புரிந்து கொள்ளலாம். இன்னொரு உதாரணம், ஒரு பகுதியிலே வாழுகிற பகுதியிலே நிறுவனத்தை நிறுவுகிறோம் என்று சொன்னால் நிறுவனம் நிறுவினால் வேலை வாய்ப்பையும் வழங்கலாம். அது நல்ல எக்ஸ்டர்னாலிட்டி. அந்த நிறுவனத்திலிருந்து புகை மண்டலங்கள் வெளியே வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கலாம், அல்லது கெட்ட கழிவுகள் வெளியே வரலாம், சுற்றுச்சூழலை பாதிக்கலாம், அதிலிருந்து நோய் வரலாம், அது கெட்ட விளைவு. அப்ப நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி என்று புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல இருந்து விலகி செல்லக்கூடிய இன்னொன்னு. மிக முக்கியமான இன்னொரு விலகல் பொது பண்டங்கள். பொது பண்டங்கள் என்று சொல்லுகிற போது பொதுவான பண்டங்களை குறிக்கும். உதாரணமாக, சாலை ஓரம் நடந்து போகக்கூடிய பகுதியை நாம் பொது பண்டம் என்று சொல்கிறோம். யாரு வேணாலும் நடந்து போகலாம். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ், நடந்து போகிறவர்கள் அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சாலை ஓரங்களிலே உள்ள விளக்குகளை யார் வேணாலும் நுகரலாம், அதை பயன்படுத்தலாம். அப்ப அந்த வெளிச்சம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதற்கு கட்டணம் யாரும் வசூலிக்க போறதில்லை. ஸோ போட்டியற்றது. ஒருவர் பயன்படுத்துகிற போது அதை இன்னொருவரும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இருப்பதால் அது போட்டியற்றது தன்மையுடையது என்று சொல்கிறோம். உதாரணமாக, நான் ரைவல்ரி, நான் இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்கிறோம். இந்த அட்டவணையில் பார்த்தோமேனால் போட்டியாளர் அல்லாதவர் நான் ரைவல்ரி, நான் எக்ஸ்க்ளூஷன், இரண்டு தன்மையை வச்சு போடுறோம். ஒன்று ஆம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆம்னு வச்சுக்கோங்க. ஆம்னு பார்க்கும் பொழுது அதுக்கு எடுத்துக்காட்டு தூய பொது பண்டம், தேசிய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், ஸ்ட்ரீட் லைட்டு, நீதி அமைப்பு, ஜஸ்டிஸ். இது எல்லாம் இது போட்டியாளர் அல்லாத நான் ரைவல்ரிக்கும் பொருந்தும், அதே மாதிரி யாரையும் விளக்காது. அப்ப ஆம். இல்லை ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவான வளங்கள், கிராமத்தில் பண்ணை மேய்ச்சல், கடலிலிருந்து பிடிக்கிற மீன், ஆற்றிலிருந்து நீர்ப்பாசனத்துக்கு விடுற தண்ணி, இதெல்லாம் போட்டி அல்லாதவர் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அது ரைவல்ரி. யாரு அதுக்கு மேய்ச்சலுக்கு பணம் கொடுக்க முடியுமோ அதுக்கு மட்டும்தான் பொருந்த முடியும். அப்ப அதை விளக்கப்படாதது ஆனால் போட்டியுடையது. இங்க கீழே வாங்க. கருவி பொருட்கள், திரையரங்குகள், டோல் சாலைகள், கேபிள் டிவி, இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி விளக்கி போடுறோமா? ஆமா, விளக்கிடுவோம். பணம் கொடுக்கலைன்னா விளக்க வச்சிருவோம். இன்னொன்னு பாருங்க, சுத்தமான தனியார் பொருட்கள், மொபைல் போன். குறிப்பா மொபைல் போன் வந்து யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமானது. அப்ப வேற ஒருத்தர் பயன்படுத்த முடியாது. அப்ப அது நான் ரைவல்ரியில இல்ல. அதே மாதிரி நான் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, எக்ஸ்க்ளூடிவ். அதே மாதிரி ரைவல்ரி. என் செல்போன் இன்னொருத்தர தொட விடுவேனா? மாட்டேன். நீங்க உங்க செல்போனை தொட விட மாட்டான். அந்த அடிப்படையில் பொது பண்டங்கள் என்பது ஒரு நிறைவு போட்டியிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு தகவல். அடுத்து, முழுமையற்ற தகவலும் பாதகமான தேர்வு. இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இன்சூரன்ஸை எடுக்கிறவங்க 2 பேரு, ஸ்மோக்கர்ஸ், நான் ஸ்மோக்கர்ஸ் வச்சுக்கிறோம். ஸ்மோக் பண்றவனுக்கு அது நல்லது, ஸ்மோக் பண்ணாதவனுக்கு கெட்டது. ஏன் கெட்டது? அவன் அதிகமான பிரீமியம் செலுத்துவான். அவன் குறைந்த அதே பிரீமியம் செலுத்தி அவனுக்கு குறைந்த வயதில் இறந்து போறவனுக்கு அதிக நன்மை கிடைக்கும். அப்ப இது பாதகமான தேர்வு, அட்வர்ஸ் செலக்ஷன் என்று சொல்லுகிறோம். அதே மாரல் ஹசார்ட், ஒழுக்க ஆபத்து என்று சொல்லுகிற போது அதே எடுத்துக்கோங்க. ஸ்மோக்கர்ஸ், ஸ்மோக் பண்றவனுக்கு அப்ப நன்மை கிடைக்குது. ஆனால் ஸ்மோக்கிங்க பக்கத்துல இருந்து இன்ஹேல் பண்றவருக்கு, உள்வாங்கிறவருக்கு, உள்ள சுவாசிக்கிறவருக்கு நோய் வரலாம். அப்ப சுவாசிக்காதவர்
ஸ்மோக் பண்ணாதவர், புகை பிடிக்காதவருக்கு அது கெட்டதை உருவாக்குகிறது. எனவே இது மாரல் ஹசார்ட் என்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்னொன்று, இந்த விளிம்பு நிலை சமூக செலவுகள் மற்றும் குறு தனியார் செலவுகள் மற்றும் சமூக மற்றும் தனியார் நன்மைகளுக்கு இடையே உள்ள விலகல்கள், இதை நம்ம பார்க்கணும். அதாவது டீவியேஷன்ஸ் ஃப்ரம் எம்எஸ்சி, மார்ஜினல் சோசியல் காஸ்ட், மார்ஜினல் சோசியல் பெனிஃபிட், மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட், இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா எம்பிசி என்பது மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட், எம்பிபி என்பது மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட். அப்ப மார்ஜினல் பிரைவேட் காஸ்டும் மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட்டும் ஒன்றை ஒன்று வெட்டச்சிறக்கூடிய புள்ளி தான் மிக குறைந்த செலவு புள்ளி, மிக குறைந்த விலை புள்ளி, உத்தம உற்பத்தி புள்ளி. அப்ப லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சந்தை என்றால் அது எம்பிசி இஸ் ஈக்குவல் டு எம்பிபி என்ற புள்ளியை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுல வாங்க, அதே வரைபடம் தான், ஆனா மார்ஜினல் சோசியல் காஸ்ட் இதுல நம்ம போட்டிருக்கோம். இறுதிநிலை சமூக செலவையும் நாம் இதிலே எடுத்திருக்கிறோம். இறுதிநிலை சமூக செலவு என்று வருகிற போது இந்த டீவியேஷன் இருக்கிறது. எந்த டீவியேஷன்? எம்பிசி பிரைவேட் காஸ்டுக்கும் சோசியல் காஸ்டுக்கும் இடையே உள்ள செலவை நம்ம டெட் வெயிட் என்று சொல்கிறோம். டெட் வெயிட் லாஸ் என்று சொல்லலாம். இந்த டெட் வெயிட் இது உதாரணமா பிபிஎஸ் என்பது, அப்ப பிஎஸ் என்பது சமூக செலவு கூடுன பிறகு விலை கூடுது. ஆனால் சமூகத்துக்கு செலவு இல்லாம இருந்தா எவ்வளவு குறையுது? பிபிஎஸ் அளவு குறைகிறது. இங்க அவுட்புட்டை பாருங்க, ஓக்யூல இருந்து ஓக்யூஎஸ் ஆக குறைஞ்சிருது. அப்ப சமூகத்திற்கு செலவை அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்டர்னாலிட்டியும் எதிர்மறை தன்மையை கொண்டதாக இருக்கும். உற்பத்தியும் குறைச்சிருது, அதே மாதிரி விலையையும் கூட்டிடுது. விலையை கூட்டினா நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? நுகர்வோருக்கு நஷ்டம். உற்பத்தி குறைஞ்சா உற்பத்தியாளருக்கு நஷ்டம். அப்ப இப்ப என்ன செய்யணும்? எக்ஸ்டர்னாலிட்டியை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும். வெளிப்புறங்களை உள்வாங்க வேண்டும். அதாவது இன்டர்னலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்புற என்பது, எக்ஸ்டர்னாலிட்டி என்பது நேர்மறையாக இருப்பதை அதிகப்படுத்தி எதிர்மறையாக இருப்பதை குறைக்க வேண்டும். அப்படி குறைப்பதற்கு 2 பொதுவான அணுகுமுறைகள் உள்ளன. ஒன்று பொது தலையீடு, பப்ளிக் இன்டர்வென்ஷன் இஸ் நெசசரி. பப்ளிக் இன்டர்வின் பண்ணா, அரசு தலையீடு என்பது இருந்தால் ஒரு தனிநபர் நாம் எவ்வாறு தீங்கு விளைவிக்கிறோமோ அதை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி வரிகள் போடுவதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். மானியங்கள் வழங்குவதன் மூலமாக ஒருவருடைய நேர்மையை அதிகப்படுத்தலாம். அப்ப இந்த அடிப்படையில நேரடி ஒழுங்குமுறையில இருக்கக்கூடிய நிர்வாக படிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரக்ட் ஆக்ஷன் என்று சொல்லுகிற போது நாம் என்னென்ன பண்றோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதுல ஒன்று தனியார் விலைகளை ஒழுங்குபடுத்தலாம். 2வது தனியார் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தலாம். 3வது அதிக அளவில் பொது பொருட்களை வழங்கலாம். அப்ப பொது விநியோக முறையை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாம் பொது நலனை வழங்க முடியும். அப்படி வழங்கினால் அந்த பொது நலன் என்பது உச்சத்தை அடைந்து நுகர்வோரும் திருப்தி அடைவார்கள், வாங்குவோர்களும் திருப்தி அடைவார்கள், அதே மாதிரி உற்பத்தியாளரும் திருப்தி அடைவார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இந்த பாடத்திலே நலன் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நலனை ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய நலனாக இருக்க வேண்டும். நிறைவு போட்டி என்பது அதற்கு சரியாக இருந்தாலும் கூட நிறை குறை போட்டி என்ற ஒரு இயல்பை புரிந்து கொண்டு அரசனுடைய தலையீடு அவசியம் என்ற அடிப்படையிலே நாம் இந்த வகுப்பை இன்று முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி.